ஏ மீனாட்சி, உன் கூட பேசிகிட்டே இருக்கேனே, சாப்பிட எதுவுமே உனக்கு தராமன்னு நினச்சேனா, அதனால உனக்கு இன்றைக்கி குடமிளகா பஜ்ஜி அசோக அல்வாவும் ரெண்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தரேன் சாப்பிடு. நீ மெல்ல ரசித்து சாப்பிட்டுட்டே நான் உன்னோட பேசிகிட்டு இருக்கிறதையும் கேட்பியாம் என்ன? சரி, நான் எங்கே விட்டேன்? ஜனனி, ஜென்மத்தை தருபவள் ஜனனி. ஜனனம், பிறப்பு, பிறவி, இது எது வேணா இருந்துட்டு போட்டோம், எப்படி சொன்னாலும் என்ன, இது எல்லாத்தையும் தர்றவ அந்த ஜனனி நீதான். ஜெகஜனனி நீ தானே அந்த பாட்டில் வர மாதிரி? ஆமாம். அதனால தானோ என்னவோ ஜாதக கட்டம் எழுத ஆரம்பிக்கும் போதும் கூட ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு ஒரு மனுஷனோட ஜாதகத்தை எழுத ஆரம்பிக்கும் போது, அந்த கட்டத்தை எழுத ஆரம்பிக்கும் போதே இந்த ஸ்லோகத்தை எழுதுறாங்க போல இருக்கு. இப்போதான் தெரியுது. அதாவது இந்த ஜென்மத்தில் இந்த மனிதன் அடையக்கூடிய பயன்கள் பலன்கள் என்னென்ன அப்படின்னு இந்த கட்டத்தில் கிரகங்களின் அமைப்பில் சங்கேதமாக சொல்லப்படுது. அதைத்தான் விதின்னு சொல்கிறாங்களா? சில பேர் சொல்லி கேட்டிருக்கேன், விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு. மதின்னா புத்தி, அறிவு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் உன்னோட பேசுகிறதுக்கு உன்னை பற்றி எழுதக்கூட புத்தி வேணுமே. அது உன்னோட அருளால் தானே கிடைக்குது மீனாட்சி. பாத்திரத்தில் நீ பிச்சையாக போட்டால் தானே அதை எடுத்து உபயோகிக்க முடியும். அதுக்கு நீ தானே மனசு வைக்கணும். ஆக விதியை மதியால் வெல்லணும் அப்படின்னாலும் அந்த மதியை நீ தான் தரணும். உன் தயவு இல்லைன்னா எதுவும் நடக்காதுமா. திருவள்ளுவரும் கூட ஒரு குறள் எழுதியிருக்காரே, ஊழியர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். அதாவது ஊழ் விதி அதை வெல்ல மற்றொரு வழியை எண்ணி நாம் எண்ணி எண்ணி வெவ்வேறு வழியில் செயல்பட்டாலும் அந்த வழியிலேயோ வெவ்வேறு வழியிலேயோ அது நம் முன்னே வந்துதானே நிற்கும் அப்படின்னு அந்த குறள். சரி, ஆனால் நான் என்னோட இப்போ உங்ககிட்ட வாசித்து காட்டிகிட்டு இருக்கிறது முதல் புஸ்தகம். உன்னோட கிருப்பையில் 3வது புஸ்தகம் வரைக்கும் எழுதியிருக்கேன் இல்லையா? அந்த 3வது புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு, என்னை வச்சு நீ என்ன எழுதின அப்படின்னா, விதியும் கர்மாவும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஆயினும் கர்மாவும் விதியும் வெவ்வேறு. கர்மா மனிதனே செஞ்சுக்கிறது, விதி நீ எழுதுறது. கர்மா மனுஷனே எழுதிக்கிறது, விதி தெய்வம் எழுதுறது. கர்மாவை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் நீ தருவ, ஆனால் விதியை மாற்றி எழுதுறதுக்கு மனுஷனுக்கு யோகியத்தையை நீ கொடுக்கறது இல்லை. அந்த யோகியத்தைன்னு சொல்கிறத விட அந்த அதிகாரத்தை நீ கொடுக்கறது இல்லை. சரி, அது 3வது புக்கு படிக்கும் போது அது சொல்லிப்போம். இப்போ இதனுடைய கண்டினியூஷன்லேயே இருக்கேன் மீனாட்சி. என்ன, முற்பிறவியில் செய்கிறத அனுபவிக்க தான் ஒவ்வொரு ஜென்மமாக பிறந்து வர்றது. முன்னாடி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தனோ, எப்படியெல்லாம் இருந்தனோ, என்ன செஞ்சனோ, ஏன் இப்போ பிறந்தனோ, இப்படி கேரி ஃபார்வர்டில் கண்டினியூ ஆகிட்டே இருந்தால் எப்படி நிறுத்துறது? இதை ஏதோ ஒரு கட்டத்தில் நிறுத்தணுமே. நல்வினை தீவினை ரெண்டினுடைய அக்கௌண்ட்டையும் நில் செஞ்சு நிறைய நல்வினைகள் இருந்தால் அதனுடைய புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஜென்மம் எடுத்து அதில் பூரா நல்லதாக அனுபவிக்கணும்.